கைஸ் கலரிங் புக் அப்படின்னாவே நம்மளுக்கு மைண்ட்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொக்கோ யோயோ அப்படிங்கிற ஒரு பிராண்டு தான். சரிங்களா? இப்ப வந்து ரீசென்ட்டா இந்த ஒரு 1 இயரா தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொக்கோ யோயோ அப்படிங்கிற அந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கலரிங் புக்ல நல்ல டாமினன்ட்டா வந்து நல்லா சேல்ஸும் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெஃபரன்ஸா இருக்கக்கூடிய நம்மளோட இந்தியன் ஆத்தர் வந்து ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியெல்லாம் வந்து புக்கு வந்து கிரியேட் பண்ணாங்க. ஆக்சுவலா அந்த மெத்தட்ல தான் நான் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டும் இருக்கேன். சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோல நான் ஷோ பண்ண போறேன். உங்களோட புக்க எப்படி வந்துட்டு ஃப்ரீயா ப்ரமோட் பண்றது அப்படிங்கிற மெத்தடும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். அதான் மெயின் தீமே இதுல. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட புக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நல்லா அட்ராக்டிவா இருக்கணும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாரி நல்லா அட்ராக்டிவான கவர் இருக்கணும். எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி ஆப்டிமைஸ்டு வந்து டைட்டில், சப்டைட்டில் இருக்கணும். டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அண்ட் தென் இது ஏ பிளஸ் கண்டென்ட் அண்ட் தென் ரிவ்யூஸ். தென் ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் சேல்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து ப்ரியராவே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ரிவ்யூஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டே வந்து எடுக்கிற மாரிலாம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அமேசானுக்கு வந்து அகெயின்ஸ்ட் தான். தென் பிரைஸ் ரேஞ்ச் இது எல்லாமே வந்து கரெக்ட்டா நம்ம செட் பண்ணிட்டா, நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ரமோட் பண்றது தான் இருக்குது. ஸோ ப்ரமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா தான். ஓகேங்களா? ஸோ சோசியல் மீடியாவுல ஆல்ரெடி இருக்கிற புக்ஸ் வந்து எப்படிலாம் இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ இது வந்துட்டு கொக்கோ யோயோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 728 வீடியோஸ் போட்டிருக்கு. அண்ட் ரீசென்ட்டா இதில வந்து அப்டேட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில ஒண்ணும் கிடையாது. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. சரிங்களா? லாஸ்ட்டா இது வந்து அப்டேட் பண்ணி. அதே மாரி வந்து வந்து பார்த்தீங்கன்னா, இதோட அடிஷனலா இருக்கக்கூடிய இத கிளிக் பண்ணீங்கன்னா இத கிளிக் பண்ணீங்கன்னா, இது எல்லாமே வரும். இதில பாருங்க, இதிலேயே வந்து இந்த லிங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இது ரீசென்ட்டா போட்ட அந்த புக்ஸ் எல்லாமே இதில வந்து அப்படியே ஷோ பண்ணியிருக்கு. பிளஸ் இவைங்க வந்துட்டு அமேசான் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீ இத கிளிக் பண்ணீங்கன்னா அமேசானுக்கு போகும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு ரீசென்ட்டா போட்ட புக்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்களான்னு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிளிக் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமோட போஸ்ட் ஓகேங்களா? இத வந்துட்டு ரீசென்ட்டா போட்டாங்களா அப்படிங்கிறது நம்மனால பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. ஆக்சுவலா நான் இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து அந்த அளவுக்கு எனக்கு ஃபெமிலியர்ல இல்ல. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஓல்டுனுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது ரீசென்ட்டா போட்ட புக்ஸ் வேலண்டைன்ஸ் ஸ்வீட் கிஃப்ட் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா ரீசென்ட்டா போட்ட இதுலயே வந்துட்டு நல்லா அப்டேஷன் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து Instagram வந்து மெயினா வந்துட்டு ஒரு டூலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல வந்து பாருங்க டிரைவ்ன்னு கூட குடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியல. இத கிளிக் பண்ணி பார்த்தா வேலண்டைன்ஸ் ஸ்வீட் கிஃப்ட் கொக்கோ யோயோ கலரிங் புக்ஸ் ஆஃப் Facebook குரூப் அப்படின்னு இருக்கு. ஸோ இதிலேயே பாருங்க இவங்க அடிஷனலா லிங்க்லாம் குடுத்துருக்காங்க. நீங்க வந்து இன்கேஸ் ஃப்ரீயாவே உங்களுக்கு வந்து அந்த கலரிங் பேஜஸ் வேணும் அப்படின்னாவே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாருங்க. ஃப்ரீயா அவங்களோட கலரிங் பேஜஸ். ஓகேங்களா? வேலண்டைன்ஸ் இப்போ வர்றதுனால அதுக்குண்டான கலரிங் பேஜஸ்லாம் 10 கலரிங் பேஜஸ் இதில இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில வந்து அதிகமா வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அதாவது Instagram ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டூலு. ஸோ கொக்கோயோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, YouTubeக்கு பதிலா எனக்கு தெரிஞ்சு Instagram நல்லா கான்சன்ட்ரேட் பண்றாங்க. தென் அதோட TikTok வந்துட்டு நல்லா அதிகமா வந்துட்டு இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு TikTok ஓப்பன் ஆவாது. அதனால நம்மனால பார்க்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு TikTok. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, Instagram ஓகேங்களா? Facebook எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஸோ Facebook இப்ப கிளிக் பண்றேன். 134 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயும் வந்து ப்ரமோஷன் இருக்கலாம். ஓகேங்களா? ப்ரமோஷன் இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு பிரிஃபர் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, Instagramல போடுங்க. தென் YouTube கூட வந்து பார்த்தீங்கன்னா, இது அந்த அளவுக்கு நம்ப அதிகமா வந்து அவிங்க பாப்புலர் பண்ணல. தென் ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா, Facebook, Pinterest நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். Pinterest எந்த அளவுக்கு வந்துட்டு இவைங்க வந்து ப்ரமோஷன்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இவைங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப 15,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. ஸோ இப்ப ரீசென்ட்டா ஏதாச்சும் அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஓகேங்களா? கோசி கியூட்டீஸ் தான் இருக்கு. ஸோ வேலண்டைன்ஸ் டேக்கு ரிகார்டிங்கா எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இதோ இங்க இருக்கு. ஓகேங்களா? அதான் இங்க இருக்கு. ஸோ இதுலயும் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? நீங்க கான்சன்ட்ரேட் பண்ற மாரி இருந்ததுன்னா, Pinterest அண்ட்
இன்ஸ்டாகிராம் பண்ணிக்கலாம். அண்ட் யூடியூப்ல வந்துட்டு மேக்ஸிமம் வந்து வரல. பட் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடிய ஆத்தர் பேர் பார்த்தீங்கன்னா, சச்சின் சச்தேவா அப்படின்ட்டு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியன் ஆத்தர் தான். ஓகேங்களா? இந்தியன் ஆத்தர் தான். ஸோ அவரோட புக்ஸ் எல்லாம் பாருங்க. இதெல்லாம் அவரோட புக்ஸு. அவர் வந்துட்டு ப்ரமோட் பண்றத வந்து பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் ஆட் தான் ரன் பண்ணுவாருன்னு நெனைக்கிறேன். மேபி ஆனா புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூனிக்கா இருக்கும். நல்லா அ எல்லா கலரிங் புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். சரிங்களா? ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இது ரீசென்ட்டா போட்ட புக்கா என்னன்னு தெரியல. இத கிளிக் பண்ணி பார்ப்போம். ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, லவ் கோட்ஸ் ஸ்வீட் வேலண்டைன் போல்ட் அண்ட் ஈஸி அப்படின்னு குடுத்துருக்காங்க. நான் இத கிளிக் பண்றேன். இது இப்ப எப்ப பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஜான்வரி 25 ஓகேங்களா? அதாவது இந்த போன மாசம் தான் போட்டிருக்காங்க. இதுவும் நல்லா சேல்ஸும் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏ பிளஸ் கன்டென்ட் பாருங்க. நல்லா இருக்கு. நல்லா நீட்டா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்லா வந்து சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. பிரிண்ட் ஆர்ட் பாருங்க. பிரிண்ட் ஆர்ட்ன்னு அந்த கேட்டகரியில ஆட் பண்ணியிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் வேலண்டைன்ஸ் டே புக்கு இது மாரி. அண்ட் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ரிவ்யூஸும் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? புக்கு ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, யுனைட்டட் ஸ்டேட்ஸ்ல வாங்கியிருக்காங்க. இது யுனைட்டட் ஸ்டேட்ஸ்ல. ஸோ இவங்களுக்கும் தனி ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க பண்ணறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இமெயில் மார்க்கெட்டிங் தான். ஓகேங்களா? ஸோ இவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நல்லா வந்து புக்ஸ் எல்லாம் அவங்க கலரிங் புக்லாம் நல்லா சேல்ஸ் ஆச்சு. அப்போ வந்து மேபி அவர் வந்துட்டு போனஸ் குடுக்குற மாரி வந்து நெறைய ஃப்ரீ கலரிங் புக் இப்போ வந்து கொக்கோ யோயோல நான் காட்டுன மாரி ஃப்ரீயா வந்து குடுக்குற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து ரிவ்யூவும் போடுற மாரியும், இமெயில் வந்து அங்க குடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மெயில் பண்ற மாரியும், ஃப்ரீ கலரிங் புக் மெயில் பண்ற மாரியும் பண்ணியிருக்கலாம். இது வந்து இமெயில் மார்க்கெட்டிங் ஃபர்ஸ்ட்டு திங் சரிங்களா? அதாவது சோசியல் மீடியா ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் வந்து இமெயில் மார்க்கெட்டிங். அண்ட் Facebook குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு, நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களோட புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் புக்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா Instagram அண்ட் Pinterest நம்ம இந்தியாவுல Instagram, Pinterest வந்து நல்லா இருக்கு. ஸோ அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, SEO ஆப்டிமைஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே டைட்டில், சப்டைட்டில் இருந்ததுன்னா, உங்களுக்கு ஆர்கானிக்காவும் வந்து நல்லா சேல்ஸ் ஆகும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி போடலாம். ஓகேங்களா? நீங்க வந்து யூடியூப்லயும் வந்து வீடியோ போடலாம். பட் இந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவரது சச்சின் சச்தேவ் வந்து பார்த்தீங்கன்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதோட சரி. யாரும் வந்துட்டு கலரிங் புக்ன்னு இதில குடுத்து பார்த்தா, கலரிங் புக் அப்படின்னு நான் குடுத்து பார்த்து என்டர் அடிக்கிறேன். ஸோ கொக்கோ யோயோ தான் ஃபர்ஸ்ட்டு வருது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 9 மாசத்துக்கு முன்னாடி போட்டது. கலரிங் புக் கிம்ன்னு இருக்கு. இத கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது மாரி நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களோட புக் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஏஐ யூஸ் பண்ணி உங்களோட புக்கோட இன்டீரியர் வந்துட்டு ஒரு வீடியோ மாரி வீடியோ ஃபார்மேட் இது வந்து பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ் எகோ ஓகேங்களா? ஸோ ஆனா, இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா பேர் வந்து பார்க்குறாங்க, விசிட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, ஃப்ரீயாவே ப்ரமோட் பண்ணலாம். உங்களோட புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட்ல வந்து ஃப்ரீயா உங்களோட புக்க வந்து ப்ரமோட் பண்ணி நெறைய சேல்ஸும் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இவங்களோட அ வெப்சைட். ஓகேங்களா? இந்த கலரிங் புக் கிம் அப்படிங்கிறது. இவரு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மேபி அ அ அமேசான்ல கூட ஸ்டோர் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாரியான மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து புக்க வந்து ப்ரமோட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ டெஃபினட்டா டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.